வணக்கம் மக்களே. 4ஆம் மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். நேற்று உங்களோட நான் குறிப்பிட்ட பிரகாரம் இந்த புது மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மீது தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திலே நான் நெருக்கிட விரும்புகிறேன். இந்த மாதம் உங்களுடைய திட்டங்களானது என்ன என முதன்மை என்று சொல்லும் பொழுது எல்லாமே விசேஷமானது. அது தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது. இந்த மாதத்தினுடைய முதல் தேதியில் நீங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தினுடைய பதில்களையும் நீங்க பெற்றுக்கொள்ள உங்களை நான் இந்த வரவேற்கிறேன். தேவனுடைய வல்லமையான கரத்திலே நீங்கள் பலனானது இந்த இடத்தில் பார்க்கும்படியாக மிக நிச்சயம் நேற்று ஆலயத்திலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான நோக்கத்தை இந்த இடத்துல மக்களை கற்றுக் கொடுத்திருந்தோம். பலர் ஆசைப்படுகிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. நீங்க எத்தனை விதத்துல எத்தனை காரியங்களுக்கு ஆசைப்படுகிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில எந்த பதில நீங்க பெற விரும்புறீங்களோ அது எல்லாமே ஒரு ஆசையிலிருந்து தொடங்கக்கூடியது. என்னுடைய குடும்பம் இப்படியாக இருக்கணும், என்னுடைய வேலை இப்படியாக இருக்கணும், என்னுடைய பண வாழ்க்கை இப்படியாக இருக்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், நான் ஒரு கார் வாங்கணும், என் வாழ்க்கை இந்த இடத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். பலருக்கு ஆசையானது இருக்கு. ஆனா அந்த ஆசையானது மட்டும் இருப்பது போதுமானதா? இதுதான் மிக அருமையான ஒரு கேள்வி. நீங்க புரிந்து கொள்ள, ஆசை மட்டும் உங்களுக்குள்ளாக இந்த இடத்துல இருக்குமே ஆனால் அதனுடைய பிரோச்சனமானது என்ன? அது நீங்கள் யோசிக்கக்கூடியதாய் மட்டுமே இந்த இடத்துல இருக்கும். ஆனா அதற்கு இன்னொரு செயலானது இந்த இடத்துல தேவைப்படுகிறது. வேண்டும். நான் சொல்ற வார்த்தை புரியுதா? வேண்டும். இதனுடைய அர்த்தமானது என்ன? ஒரு மிக சரியா ஒரு சிறு குழந்தையினுடைய உதாரணத்தை நான் பயன்படுத்த விரும்புறேன். ஒரு குழந்தை ஒரு சாக்லேட்டை பார்த்து ஆசைப்படலாம். அந்த பெற்றோர்கிட்ட அந்த குழந்தை அந்த சாக்லேட்டை கேட்கலாம். அந்த பெற்றோர்கள் இந்த இடத்துல நிராகரிக்கலாம். இல்ல அது சாப்பிடக்கூடாது. ஆனா அந்த குழந்தை அந்த ஆசையை தாண்டி அது வேண்டும் என்று அடம் பிடிக்கும் பொழுது அங்க நடக்கிறது என்ன? பல பெற்றோர்கள் அந்த குழந்தையை இந்த இடத்துல கட்டுப்படுத்த அல்ல சமாளிக்க அது கேட்கிற அந்த பொருளை வாங்கி கொடுக்கிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. சோ இப்ப இங்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இந்த இடத்துல படுங்க. நீங்க ஆசைப்படுகிறவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு அந்த பதில் இந்த இடத்துல கொடுக்க நீங்க வெறும் ஆசைப்படுறது மட்டும் போதுமானதில்ல. அது வேண்டும் என்கிற விருப்பத்தை நீங்க காண்பிக்கணும். அந்த விருப்பமானதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அடைய வழியை திறக்கக்கூடியதா இருக்கு. எனவே இந்த நேரம் நான் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க இந்த இடத்துல விரும்புறேன். இந்த மாதத்தினுடைய முதல் நாளை தேவனுடைய கைகள் ஒப்படைத்து உங்களுடைய வழிகளை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க ஆசைப்படுவதில்லை. நீங்க எது வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் எது உங்களுக்கானதா இந்த இடத்துல கிடைக்க அல்லது பெற்றுக்கொள்ள நீங்க அந்த விருப்பத்தின் வேண்டுதலை வைத்தவரா இருக்கீங்க. தேவன் உங்களுக்கான அந்த பதிலை இந்த இடத்துல கொடுக்கட்டும். நான் நம்புறேன். நான் வேண்டி இதை கேட்கிறேன். தேவன் எனக்கு செய்வார். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய இடத்திலே விசுவாசத்திலே நீங்கள் முடியுமானா கண்களை இந்த இடத்தில் மூடிருங்கள். என் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் உம்முடைய வல்லமையானதை இந்த நபருடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்த இந்த நான் கேட்கிறேன். யாரெல்லாம் இந்த நேரம் விசுவாசத்தில் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்தவராயிருக்கிறார்களோ, என் தேவனை எந்த பதிலை இந்த இடத்தில் பெற வேண்டுகிறாரோ, எந்த பதில்களின் வழிகளில் இவர் ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறாரோ, என் தேவனை எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகள், தடைகள், சாபங்கள் உடைத்து இவருடைய வாழ்க்கையின் மீது உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக என் தேவனை இதோ நான் இந்த ஏப்ரல் மாதத்தை இவர்களது வாழ்க்கை மீது ஆசீர்வாதத்தின் மாதமாய் அறிக்கிறேன். உம்முடைய அதிகாரத்தோடு கூட இந்த முதல் தேதி தொடங்கி எல்லாமே சிறந்ததாய் உம்முடைய பதில்களுக்கான சாட்சிகளாய் இவர்களது வாழ்க்கை எழும்பட்டும். இவரை ஒரு வீட்டையும் இவருடைய விசுவாசத்தினுடைய செயல்களை கனம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். இந்த முதல் நாள் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராய் முழு மாதத்திலும் தேவனுடைய வல்லமைக்கான சாட்சியாய் ஒவ்வொரு படியை எடுத்து வைங்க. குறிப்பாக நேற்று நான் இடத்துல பேசின இந்த வார்த்தையை நான் மறக்கல. 21 நாள் தானியல் உபவாசம் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மிக அருமையாய் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவருக்கு அனுமதி கொடுங்க. இந்த நேரம் யார் தேவனுக்கு அனுமதி கொடுத்தாரோ இவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை தான் நீங்க பார்க்க போறீங்க. என அழிக்கப்பட்ட வாழ்க்கையோடும் ஒரு மிகப்பெரிய சுமையை சுமந்து கொண்டிருந்த தாயாரால் இந்த நபர் இருந்தாங்க. ஆனா தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுது, குறிப்பாய் தேவன் எதை கேட்டாரோ அதை செய்ய தீர்மானித்த பொழுதும் சூழலை முழுமையாய் மாறியது. என்னது அது? எப்படியான மாற்றத்தை இவர் பெற்றுக்கொண்டார்? தேவனிடத்தில் எப்படி வந்தார்? தேவன் இவர் வாழ்க்கையை எப்படி ஆஸ்வதித்தார்? சாட்சியை பாருங்கள் எப்பொழுது. என் பேரு சுஜாதா. நான் லாய்ஸ் ரோல்ல இருந்து வரேன். நான் செய்வினைனால பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். என் கணவர் கூட ஏன்னா அவருக்கு 6 மாசம் வேலை இல்ல. முழு குடும்பத்தையும் ஒரு இருட்டுல தள்ளுன மாதிரி இருந்தது. என் பசங்களுக்கு நாங்க படிப்ப பார்க்கணும்.
என் உடம்ப பார்க்கணும். ஏன்னா இது எனக்கு செய்வினைன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சோம். நார்மலாவே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகும்போது, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது, நாங்க நெனச்சோம் ஒண்ணுமே இல்ல. ஏன் இந்த மாரி வேர்த்து கொட்டுது? ஏன் இந்த உடம்பு நெளிஞ்சுக்கிட்டே போது? ஏன் இவ்ளோ இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறேன், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என் வீட்ல இருட்டும்போது லைட் போட கூட ஆள் இல்லாம இருந்தது. ஏன்னா, என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தாங்க. என்னால தாங்க முடியாத வலி. எந்த வலின்னா, ஏன் நான் இப்படி படுத்திருக்கேன்? ஏன் நான் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால எனக்கு ஒண்ணுமே சொல்ல எனக்கு தெரியல. என் கணவர் வேலைக்கு போகணும்னா, அவருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. போற இடத்துல பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. அவர் திரும்பி வரும்போது நெறைய பிரச்சனத்த நாங்க சந்திச்சோம். 1, 2ன்னு என்னால சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், நாங்க சாப்பிடணும். நெறைய விஷயத்த நாங்க செய்யும்போது, அந்த இடத்துல நாங்க எம்ப்டியா இருந்தோம். எங்களுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாம தான் நாங்க சுத்திக்கிட்டு இருந்தோம். நெறைய ஆலயத்துக்கு போகும்போது, எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமோ, செய்வினையோ எதுவுமே வெளியில வராது. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இதனால எனக்கு டிப்ரஷன் இருந்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லக்கூட எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு நல்லா ஆனா போதும், நல்லா ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு, நான் இதே யோசனையில இருக்கும்போது என் கணவர் சொல்லுவாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நீ நல்லா இருக்க. உனக்கு ஒண்ணும்" ஏன்னா எனக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது, அவர் வந்து எனக்கு தைரியம் குடுப்பாரு. இருந்தாலும் என் உடம்பு நல்லா இருந்தா தான் நான் தைரியமா நான் சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த நிலைமை நான் கடந்து போகும்போது, நான் நெனைப்பேன், "எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு?" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நம்ம வீட்டாண்ட ஒரு அம்மா சொன்னாங்க, "இந்த மாரி யூனிவர்சல் ஆலயத்த போய் பாருங்க. நீங்க அந்த ஆலயத்துல கண்டிப்பா நீங்க விடுதலை ஆவீங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "நான் நெறைய ஆலயத்துக்கு போனேன். ஏம்மா எனக்கு இன்னும் கிளியர் ஆகல? அந்த ஆலயத்துல மட்டும் எப்படி எனக்கு கிளியர் ஆகும்?" நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீங்க போய் அந்த இடத்துல போங்க. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க விடுதலை ஆவீங்க." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான் வரும்போது, என் பிள்ளைகள கூட்டிட்டு நான் வரும்போது, இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா எனக்கு தெரியாம அழுதுகிட்டே வந்தேன். இந்த இடத்துல உள்ள வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு சமாதானம் எனக்குள்ளாக வந்தது. நான் உள்ள வந்தப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? என்ன பேசுறாங்க? என்ன ஜெபிக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நல்லானா போதும். நான் நல்லானா போதும். இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனா? இந்த இடத்துல நான் நல்லா ஆவேனான்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தேன். நான் சுத்தாத இடமே இல்ல. நான் தெரியாத இடமே இல்ல. எந்த ஆலயத்துக்கு போனாலும் நான் சரி ஆகல. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் கடைசியா இந்த இடத்துக்கு நான் இந்த இடத்துல வந்தேன். வரும்போது அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உண்மையாவே அந்த இடத்துல ஜெபிக்கும்போது விடுதலை ஜெபம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்துல ஜெபிக்கும்போது, எனக்குள்ளாக இருந்த அந்த செய்வின வெளியில போறது எனக்கு தெரிஞ்சது. எனக்குள்ளாக ஏதோ ஒரு மாற்றத்த அன்னைக்கே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்திலேயே நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல நான் பார்க்கும்போது நான் நெனச்சேன், நான் உயிரோட தான் இருப்பேன். சாகப் போறதில்ல. ஏன்னா நான் நெனைக்கும் போதெல்லாம் என் பசங்கள அனாதையா நான் விட்டு சாகப் போறேன் அப்படின்னு நெனச்சேன். இந்த இடத்துல நான் வரும்போது, அந்த மரணம் என்ன வந்து இனிமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு, உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைச்சது. நான் வீட்டுக்கு போகும்போது என் கணவர் இடத்துல சொன்னேன். உண்மையாவே அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மாற்றத்த நான் பார்த்தேன். கண்டிப்பா பார்த்தேன். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே அவர் வரும்போது, இந்த இடத்துல அவரா சொன்னாரு, "ஏதோ ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்கு. ஆமா, நம்ப பார்க்காத ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்சதுன்னு" சொல்லிட்டு, நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்குள்ளாக நல்லா சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, அந்த செய்வின வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, நாள் ஆக ஆக நாங்க வந்து ஆலயத்த விட்டு சில நாள் நாங்க வந்து எங்களுக்கு உடனே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆலயத்த விட்டு நாங்க இருந்தோம். ஒரு 2 மாசம், 3 மாசம் நாங்க வரல. மறுபடியும் ஏதோ ஒரு அசுத்தம் எங்கள தொடுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசுத்தம்? ஏதோ எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆள் என் வெயிட்ல இருக்கிற ஒரு ஆள் என் மேல ஏறி உக்காந்த போல இருக்கும். ஆனா பார்த்தா கால் வீங்கல, இடுப்பு வீங்கல, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவ்ளோ வீக்கத்துல நான் அழுவேன். ஏன் இந்த மாரி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இனிமே ஆலயத்த விட்டு நீ தூரமா இருக்காத. அந்த இடத்துல விடுதலையானத நீ பார்த்தல்ல. நீ மறுபடியும் நம்ம ஃபேமிலியா அந்த இடத்துக்கு நம்ம போலான்னு" சொல்லிட்டு நாங்க மறுபடியும் வந்தோம். வரும்போது நான் பாஸ்டர் இடத்துல பேசினேன். "பாஸ்டர், எனக்கு விடுதலையானது நடந்தது. நான் நான் குணமாயி நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாசம் நான் வரல. அதோட போயிடுச்சுன்னு நான் நெனச்சேன். மறுபடியும் டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு வலி எனக்குள்ளாக வந்தது. என்னால தாங்க முடியல." எதனாலன்னு சொல்லும்போது, பாஸ்டர் என்கிட்ட பேசினாரு. "நீ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாம்மா" அப்படின்னு சொன்னாரு. நான் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இந்த இடத்துல பாஸ்டர் இந்த இடத்துல பேசினது, "உனக்குள்ளாக இந்த செய்வினை வருதுன்னா,
உனக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கும்போது, இனிமே இந்த செய்வினை உன்ன தொடராது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு நான் டிசைட் ஆனேன். என் குடும்பத்தோட நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, உண்மையாவே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த செய்வினை முழுமையா வெள்ளி, ஞாயிறு நாங்க வரும்போது முழுமையா எங்களுக்குள்ளாக கிளியர் ஆனது. ஆனா எனக்கு சொல்ல தெரியல. அவ்ளோ சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்தது. எத்தன ஆலயத்தன சொல்லப்போனா நீலாங்கரை வரைக்கும் நாங்க போய்க்கிட்டு வந்தோம். இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல குணமாகுமா? இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் வருமா? இந்த இடத்துல ஒரு போதகர் என் தலைமையில கை வைப்பாரான்னு. ஆனா இல்ல. இந்த இடத்துல வரும்போது யுனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்போது, இனி மீண்டும் என்னிடத்துல செய்தின கிடையாது. பாஸ்டர் கிட்ட நான் பேசும்போது, "பாஸ்டர் நான் நல்ல குணமாயிட்டேன்" அப்படின்னு நான் சொல்லும்போது, பாஸ்டர் சொன்னார், "உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இனிமே அது உன்ன தொடாது" அப்படின்னு சொன்னாரு. அப்போ மறுபடியும் நான் பிரேயர் பண்ணேன். தேவனே எனக்குள்ளாக உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு சொல்லி. நான் பிரேயர் பண்ணும்போது ராத்திரி 1:30 மணிக்கு எந்திரிச்சு அழுது பிரேயர் பண்ணேன். இந்த வலி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல. வெளிய ஒரு ஆள் எனக்கு செய்வினை செஞ்சா பரவால்ல. வீட்ல இருக்கிறவங்களே என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்துறாங்க தேவனே. நீங்க எனக்குள்ளாக வரலன்னா, என்னால எப்படி இந்த விஷயத்த நான் ஜெயிக்க முடியும்? என் பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. நாங்க எப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். கண்ணீரோட நான் ஜெபிக்கும்போது எனக்குள்ளாக தேவ ஆவியானவர் வந்தார். அவர் வரும்போது ஒரு சமாதானத்த, ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்குன்னா, என் வாழ்க்கையில அந்த மாரி சந்தோஷத்த நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்த நான் பார்த்தேன். தேவ ஆவியானவர் எனக்குள்ளாக வரும்போது, இந்த உலகத்தையே நான் ஜெயித்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளாக வந்தது. அத விவரிக்க கூட என்னால முடியல. அவ்ளோ சந்தோஷம். என் குடும்பத்துல நான் ஒரு மாற்றத்த பார்த்தேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது, இனிமே அந்த இருள் இல்ல, அந்த செய்வினை இல்ல, அந்த பலவீனம் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கும்போது, என் பொண்ணுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17 வயசு பொண்ணுக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தது. பாப்பா ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஒரு ஷேர் ஆட்டோ மாரி வந்து, அந்த ஷீட் கட்டிக்கிட்டு வந்து என் பொண்ணுடைய கழுத்துல விழுந்து, ஒரு துளி, ஒரு நூல் அளவுல அவ இறக்க வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல எ எங்க பாப்பாவ இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்துல வீட்ல இருந்த ஒருத்தவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, "உங்க பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும் என் பையன் ஓடி பார்த்தப்போ, அவன் ரொம்ப அழுதுட்டான். ஃபுல்லா பிளட்டு ஃபுல்லா சுடிதார் ஃபுல்லாவே பிளட்டா இருந்தது. என் வீட்டுக்கு என் பையன் வந்து, "அம்மா வாம்மா, பாப்பாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. வா வான்னு" சொல்லும்போது, நான் "என்ன ஆயிடுச்சு?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்லயே அந்த மாரி ஆக்சிடென்ட் ஆன ஒரு விஷயம். அந்த இடத்துல என் என் பையன் சொல்லும்போது நான் கேட்டேன், "அவ உயிரோட இருக்காளா? அவ உயிரோட இருக்காளா?" அது மட்டும் சொல்லுனா, அவனுக்கு அது கூட வாய் வரல. நான் போகும்போது, வண்டியில ஏறி நான் போகும்போது, தேவனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த கேட்டேன். "தேவனே, நீங்க எனக்கு அநியாயத்த செய்ய மாட்டீங்க. நீங்க எனக்கு ஒருபோதும் அநியாயத்த செய்ய மாட்டீங்க. எனக்கு துரோகத்த செய்ய மாட்டீங்க. நான் நம்புறேன் என் பொண்ணு உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி நான் உள்ள போகும்போது, என் பொண்ண நான் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு போனேன். "என் பொண்ணு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகும்போது என் பொண்ணு நர்ஸ் கூட பேசிட்டு இருந்தா, "ஆண்டி எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கன்னத்துல ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாவே கட் ஆயிருந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த இடமும் அப்படியே ஓப்பன் ஆயிருந்தது. 17 வயசு ஒரு பாப்பா. நான் என்ன பண்ண முடியும்? உடனே நான் வந்து அழல. என் பாப்பா கிட்ட போயிட்டு நான் பார்த்துதான், "நீ உயிரோட இருக்கிறியா?" எனக்கு அது போதும். நான் என் பாப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? "அம்மா, நீ இன்னும் தேவன் இடத்துல கிட்ட வரலன்னா, ஒருவேள இது ஒரு சமயமா இருக்கும். ஒருவேள தேவன் இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. நூலிழவுல நீ இறக்க வேண்டியது உன்னை காப்பாத்தி இருக்காருன்னா, நீ தேவன்கிட்ட இன்னும் கிட்ட வாம்மா" அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல நான் அழல. என் பையன் தான் அழுதுகிட்டு இருந்தான். நான் அழாம அவள அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், "நீ உயிரோட இருக்கிற எனக்கு அது போதும்னு" சொல்லிட்டு, அந்த பாப்பா உடனே தூக்கிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். உடனே அந்த இடத்துல "பணத்த கட்டுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன்" அப்படின்னாங்க. நாங்க உடனே பணத்த கட்டுனோம். ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்து நாங்க அந்த ஃபோட்டோ அனுப்புனப்போ, "இது சின்ன காயம்னு" சொன்னாரு. ஆனா அது சின்ன காயம் கிடையாது. டாக்டர் கிட்ட வந்து பார்த்தப்ப சொன்னாரு, "அது ஸ்ட்ரைட்டா அது வந்து கட் ஆகலம்மா. இது ஒரு ஷேப்பாவே கட் ஆயிருக்கு. அங்கங்க துளி துளியா கட் ஆயிருக்கு. இது என்னால செய்ய முடியாது. மூக்கு சைடா வரும், வாய் சைடா வரும். உங்களால இந்த பாப்பாவ இதே ஃபேஸ் மறுபடியும் பார்க்க முடியாது" அப்படின்னாங்க. அதுக்கு அந்த இடத்துல நான் உட்கார்ந்து தேவன் இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். என்னன்னா, "தேவனே, நீங்க சொன்னீங்க, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய நீதியும் நீங்க தேடுங்க. மத்த எல்லாமே நான் உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னீங்களே. நான் இந்த இடத்துல உங்க ராஜ்யத்தையும், உங்க நீதியும் எனக்குள்ளாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு இந்த இடத்துல நியாயத்த நடக்கணும். நீதிய செய்யுங்க" அப்படின்னு நான் கேட்டேன்.
உண்மையாவே நான் கேட்டது அந்த இடத்துல என்ன தெரியுமா? தேவனே உம்முடைய தூதர்கள இந்த இடத்துல இறக்குங்க. ஒரு ஸ்கில் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாரு, என்னால முடியாதுன்னு. ஆனா உங்களால எல்லாமே முடியும். உங்களால ஆகாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் சொல்லி, தேவனிடத்துல அந்த இடத்துல நான் பிரேயர் பண்ணேன். ஆப்பரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல நான் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். தேவனே இந்த இடத்துல எனக்கு நீதி செய்யுங்க. என் பொண்ணு பேச வச்சு நான் நெறைய இடத்துல நான் வந்து சாட்சியா நான் பேசணும். அப்படின்னு நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்டேன். அந்த இடத்துல என் பாப்பா வரும்போது, அந்த டாக்டர் சொன்னது 20 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. தையல் தான் எல்லாத்தையும் இழுத்து வச்ச முகத்த தையல் போடணும் அப்படின்னாங்க. ஆனா அந்த இடத்துல நான் தையல பார்க்கல. 1 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 8 பேர் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. என் பாப்பா வெளியில வரும்போது நான் பார்த்தேன். மூக்கு இருக்கிற விதமாவே இருக்கு. வாய் இருக்கிற விதமாவே இருக்கு. எனக்கு அந்த என் பாப்பாவ பார்த்த உடனே என் குடும்பத்தார்கிட்ட நான் சொன்னேன். "நீங்க எல்லாருமே போய் சாப்பிடுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கா" அப்படின்னு. ஏன்னா என் குடும்பத்துல எல்லாருமே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "என் பொண்ணு நல்லா இருக்கு. நீங்க போங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தேவன் எனக்கு அநியாயத்த பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என் கணவர்கிட்ட நான் சொன்னேன். "என் தேவன் நீதி செய்றார். என் பாப்பாவ நீ பாரு" அப்படின்னு நான் சொன்னேன். என் பாப்பாவ பார்த்துட்டு அவளுக்கு சொன்னேன். "இனிமே தேவன் கிட்ட வா. தூரம் போகாத. ஏன்னா நாங்க கிட்ட வரும்போது அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது நாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நீ இறக்க வேண்டிய நிலைமை. ஆனா உன்ன உயிரோட குடுத்துருக்காங்க. அதனால நீ இனிமே தேவன விட்டு விலகி போகாதம்மா" அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இந்த இடத்துல யுனிவர்சல் ஆலயத்துல ஒரு ஊழியக்காரியா இருக்கா. என் பையன் ஊழியம் செய்றான். நானும் ஊழியம் செய்றேன். என் முழு குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எவ்ளோ சந்தோஷம்னு என்னால சொல்ல முடியாது. நாங்க அநேக பேருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்க சாட்சி ஒரு சிறிய சாட்சி கிடையாது. ஏன்னா வெளியில நெறைய பேர் செய்வின பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அவங்க கட்டுல விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரி. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கும், ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள விடுதலை ஆக்குறதுக்கும் தேவன் எங்கள பயன்படுத்துற தேவனுக்கு மகிமை. மிக நிச்சயமாக இந்த நாள் இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த பதில இந்த இடத்துல கேட்டாங்களோ அது கிடைச்சதுனால இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, இவருடைய சரீரம் பலப்படுத்தப்பட்டது, இவருடைய வாழ்க்கை, இவருடைய திருமணம், இவருடைய வழி ஆசீர்வாதமா இந்த இடத்துல இருக்கிறது. இது எல்லாமே தாண்டி ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை இவர் இந்த இடத்துல குறிப்பிட்டார். பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம். நான் சொல்றேன் சரியா? நீங்க இந்த பூமியில பெற்றுக்கொள்ள பல விஷயங்களானது இடத்துல இருக்கலாம். குறிப்பா இந்த நேரம், இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க பல எதிர்பார்ப்புகளை உடையவரா இந்த இடத்துல இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய வீட்டுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய தேவைகள், என்னுடைய வாழ்க்கையின் வழிகள். நீங்க இது எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். தேவனோடு சேர்ந்து அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது. எனவேதான் இந்த நபர் மிக தெளிவாக இந்த தலைவர் தெளிவாய் சொல்லுகிறார். பரிசுத்தாவியானவர் மிக பலனானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளாகவும் வாசம் பண்ண முடியும். உங்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற முடியும். நீங்கள் அனுமதித்தால். மிக நிச்சயமாய் நீங்கள் அனுமதித்தால் தேவனுக்கு அனுமதியானது கொடுக்கும். அவர் உங்க வாழ்க்கைக்குள் இந்த நுழைய ஆசனம் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும். அவருக்கு நீங்கள் அனுமதித்தால் என தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம முழு இருதயத்தோடும் அவரை தேடுகையில் கண்டடைவோம். எரேமியா என்கிற புஸ்தகத்துல தேவன் தெளிவுபடுத்துகிறார். உங்க முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு அவரை தேடுங்கள். மிக நிச்சயம் அவரை நீங்கள் இந்த இடத்தில் கண்டறிவீர்கள். இதனுடைய ஆதாரமாய் இன்னொரு வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்க உங்களை வரவேற்கிறேன். எப்படியான தனிமை உணர்வை, ஒரு கடினமான சூழ்நிலையை, ஒரு அசுத்தத்தினுடைய வேலையினால் பாதிக்கப்பட்ட நபராய் இருந்த இவர் எப்படி பரிசுத்தாவியானவரை தெரிந்து கொண்டார், அவரோடு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் வழியாய் முன்னோக்கி சென்றார். இன்று இந்த சாட்சி கொடுப்பதற்கான வழி எப்படியான இந்த இடத்தில் உருவானது. தேவன் உங்களுக்கும் அதே பதிலானது இந்த இடத்தில் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அனுமதித்தால். கவனிங்க, நீங்கள் அனுமதித்தால். பாசனம் எப்படி அனுமதி கொடுக்கிறது? இந்த நபருடைய சாட்சியை கவனிங்க. உங்களுக்கான வழி தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. எனக்கு 6 வயசு இருக்கும் பொழுது ஒரு சாத்தானிய வழிமுறையின்படி பிசாசுக்கு நான் காணிக்கையாக கொடுக்கப்பட்டேன். இது எல்லாமே எப்ப துவங்குச்சுன்னா, என் குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்க ஒருத்தர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது ஏற்கனவே நல்லறிவா இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு கேக் சாப்பிடும்படி கொடுத்திருந்தாங்க. அந்த கேக்கை நான் எப்ப வாங்கி சாப்பிட்டேனோ அப்பத்திலிருந்து நான் வியாதிப்பட்டேன். என்னுடைய அம்மா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. ஆனா டாக்டரால கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன பிரச்சனைன்னு. அதிகமா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டதுனால என்னால சாப்பிடவே முடியாம ஆயிடுச்சு. சில வாரங்கள் கழித்த பிற்பாடு எனக்கு கேக் கொடுத்த அதே நபர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்பவே மன வருத்தப்படுறேன், உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னு.
அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்ததுனால அந்த உதவியை எங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. எனவே அந்த நபர் அவங்களுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த இடத்துல பூஜை பொருட்கள் ஆயத்தமா இருந்தது பிசாசுக்கு என்ன காணிக்கையா கொடுக்கறதுக்காக. எனக்குள்ளாக நான் ஆழ்ந்த சோகத்தை உணர ஆரம்பிச்சேன். அது எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் இங்கு சோகங்கள் அதிகமாச்சு. நான் ஒரு நாள் என்னுடைய என்னுடைய தோட்டத்து பக்கத்துல இருக்கும்பொழுது ஒரு மோசமான உணர்ச்சியை பெற்றுக்கொண்டேன். அது எப்படின்னா, அங்க யாரோ இருந்தாங்க. ஆனா என்னால யாருன்னு பார்க்க முடியல. என்னால உணர மட்டும்தான் முடிந்தது. யார் அங்க இருக்காங்களோ அவங்க என்கிட்ட ரொம்ப நெருக்கமா வந்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்ததை நான் உணர்ந்து, என்னுடைய தோள் பகுதி வரைக்கும் அது வந்தப்போ, அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, இன்னையிலிருந்து நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு. நான் உண்மையாகவே அந்த நேரம் பயந்தேன். இது எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா, நான் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது அங்க ஒரு ஆண் என் கூடயே இருக்கிறது போல இருந்தது. ஏன்னா என்னை பின்பற்றி வந்த சத்தம் ஒரு ஆணை போல இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு நான் குளிக்கும் பொழுது என்னுடைய துணியை போட்டு தான் குளிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது ஒரு ஆண் என்னை பாக்குறது போல. எனக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. எனவே நான் என்னையே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சேன். எனவே எனக்கு சொரணை இருக்கா, நடக்கிறது உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் என்னால முடிவெடுக்க முடியல, எது உண்மை எது பொய்ன்னு. அந்த சத்தம் என்ன சொல்லுச்சோ அது செய்யாம இருக்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்ல. நான் வளர ஆரம்பிச்சேன். என்னுடைய சிந்தனையெல்லாம் விருத்தியாக ஆரம்பிச்சது. என்னுடைய சின்ன வயசுல வளர்ந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு மறக்க ஆரம்பிச்சது. ஆனா சூழ்நிலைகள் ரொம்பவே மோசமா மாறுச்சு. அது அப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது காரியங்கள் ரொம்பவே மோசமாக ஆரம்பிச்சது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய மிக கடினமான நேரங்கள் துவங்குச்சு. நான் அந்த பிரச்சனத்தை எனக்குள்ளாக உணர்ந்ததுனால நான் அதோட உறவுல இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த நேரம் நான் என்னுடைய வாலிப பருவத்தை அடைந்து, எனவே நான் காதல்ல விழுந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். அது என் கூடயே இருக்கணும், அதோடைய பிரச்சனத்துக்காக ஏங்குனேன். அதால தொடப்படணும்னு விரும்புறேன். அது என்னெல்லாம் சொல்லுதோ அதை நான் செய்வேன். ஏன்னா இனிமேலும் அது எனக்கு பாரமா இல்ல. ஏன்னா நான் எப்படி உணர்ந்தேன்னா, அதுக்கு நான் தான் முக்கியம், நான் தான் ரொம்ப சிறந்த ஒரு நபர் அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த சத்தம் என்கிட்ட சொல்லுச்சு, நான் என்னுடைய குடும்பத்தாரை கொலை பண்ணணும்னு. எனக்குள்ளாக அவங்க மேல அவ்வளவு கோவம் வந்தது. அந்த சத்தம் இப்படியா சொல்லுச்சு, நீ என் குடும்பத்தார் எல்லாரையுமே கொலை பண்ணிடு, பிற்பாடு உன்னையே நீ கொலை பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு. அந்த நேரம் நான் எல்லார்கிட்டயும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு சில புஸ்தகங்களை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிக்க படிக்க நான் இன்னும் அதிகமா குழப்பம் அடைந்தேன். ஏன்னா அந்த இடத்துல நான் பார்த்தேன், நான் என்ன சந்திச்சேனோ அதே ஒரு புகைப்படம் போல அந்த இடத்துல இருந்துச்சு. நான் நினைச்சேன், இது எல்லாமே என்னுடைய கற்பனை, நானா இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும், வெறும் என்னுடைய யோசனையில மட்டும் அது கிடையாது. அதெல்லாம் என்னுடைய கற்பனை கிடையாது, உண்மையாகவே அது இருந்தது. என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க வாலிப கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன் அப்படின்னு. அங்க வாலிப கூட்டம் எல்லா சனிக்கிழமையும் நடக்கும். இந்த இடத்துல நடக்குது, நீ வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வரலன்னு. நான் ஆலயத்துக்குலாம் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவங்க கிட்ட சொன்னேன், இங்க பாரு, நீ எங்கேயாவது என்ன கூப்பிடுற கடைசி அப்படின்னா இது ஆலயமா இருக்கு, ஆனா இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அந்த தோழி என்ன பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, இங்க பாரு, இதுதான் நான் கடைசி முறையா உன்னை கூப்பிடுறேன், நீ இதுக்கப்புறம் வாலிப கூட்டத்துக்கு என் கூட வரல அப்படின்னு சொன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரலன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, ஏன்னா இனிமேல் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு இப்பவே நீ சொல்லிடு, நீ வருவியா இல்ல வரவே மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினைச்சேன், சரி இந்த வாலிப கூட்டத்துக்கு போறதுனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது, சரி நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் அங்க போனேன். நான் உள்ள நுழையும் போதே அந்த இடம் ஏற்கனவே ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க உள்ள நுழைஞ்சப்ப என்னுடைய தோழி மாதிரியே நிறைய பேர் அங்க இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமா ஒரே குணத்தோட அவங்க தாழ்மையா என்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிட்ட அர்ப்பணிங்க, ஆண்டவராகி இயேசு கிட்ட அர்ப்பணிங்கன்னு. ஆண்டவராகி இயேசுன்னு சொல்ற இந்த வார்த்தை ரொம்பவே அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்தான் ஆண்டவர்னா யாருக்கு அவர் ஆண்டவரா இருக்கார்? நான் எனக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். அவர் தான் அவங்களுடைய ஆண்டவரா இருக்காரா? அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? அவங்க பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன மாதிரி நடிச்சுட்டு பொய் சொல்லிட்டு அவங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க உண்மையாகவே சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, வெறும் எப்படி அழணும்னு மட்டும்தான் தெரியும். என்னுடைய சிந்தனைக்குள்ளாக ஒரு படம் போல எல்லாமே வந்தது. நான் பட்ட கஷ்டங்கள், நான் அனுபவித்த வலிகள் எல்லாமே. அந்த நேரம் ஒரு மிகுந்த சமாதானம், ஒரு ஆறுதலை நான் உணர்ந்தேன். அந்த ஆறுதல் எனக்குள்ளாக இருந்த பயத்தை துரத்தி அடிச்சது. அந்த ஆறுதல் எனக்குள்ளாக வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட முழுசா கொடுக்கணும், அவரோட ஒரு பொருத்தனையை ஏற்படுத்தணும்னு. சோர்ந்தே போகாம முழுமையா அவரை தேட ஆரம்பிச்சேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு உதவி தேவையா இருந்துச்சு. அந்த நேரம் பாஸ்டர் என்ன பார்த்தாரு. அவர் சொன்னாரு, நீ இப்பனே உனக்காக பரிதாபப்பட்டுட்டு இருந்து உன்னுடைய உணர்ச்சியில நீ இருந்தனா எதுவுமே மாறாதுன்னு சொன்னாரு.
பிசாசு உன்னை பார்த்து பரிதாபப்பட மாட்டான், நீ இன்னும் உணர்ச்சியில இருந்து வெளியே வரணும்னு சொன்னாரு. நீதான் முடிவெடுக்கணும். ஒண்ணு உனக்கு ஆண்டவர் வேணுமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிசாசுக்காக என்ன உணர்ச்சி எல்லாம் உனக்குள்ள இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து போடு, அது எல்லாத்தையுமே நீ உணர்ச்சியை எடுக்கணும்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எனக்குள்ளாக நுழைந்தது. நான் ஆலயத்துக்கு உண்மையாகவே போக ஆரம்பிச்சேன். நான் வீட்டுக்கு திரும்பி போன பிற்பாடு இனிமேலும் அதை என்னால பார்க்க முடியல. அதுக்கு பிற்பாடுதான் தானியேல் உபவாசம் வந்தது. அந்த தானியேல் உபவாசத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய உணர்ச்சியை நான் கைவிடணும்னு. உலக ரீதியான காரியத்துல செய்தியிலிருந்து என்னை விலக்கி கொண்டு தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். 21 நாள் நான் அவரை தேடினேன், நான் அவரை பெற்றுக்கொள்ளல. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு படி மேலாக வைத்தேன்னு 80 நாள் அவரை முழுமையா தேடினேன். பகல் நேரத்துல தேடுவேன், அதிகாலையில தேடுவேன். நேரங்கள் முக்கியம் கிடையாது, நான் எங்க இருந்தாலும் அங்க தேடுவேன். என்னுடைய ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நான் என்னுடைய யோசனைக்குள்ளாக சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வரணும், என் வாழ்க்கைக்குள்ளாக நீங்க வந்தே ஆகணும். அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 80 நாள் கழித்த பிற்பாடு நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் என் மீதாக இறங்கி வந்தார். நான் முழுமையாக நேசிக்கப்பட்டதை உணர்ந்தேன். அவரால நான் கட்டி அணைக்கப்பட்டது போல உணர்ந்தேன். அவரால பாதுகாக்கப்பட்டது போல. உண்மையாகவே எனக்குள்ளாக முழுமையான சமாதானம். முன்னாடி ஒரு பொழுதும் நான் அனுபவிச்சிடாத இந்த சமாதானம் எனக்குள்ளாக நான் அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய பள்ளி பருவத்தை நான் முடித்தேன். நான் வழிகாட்டுதலை கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு இடத்துல இருந்து எந்த கல்லூரியில போய் நான் சேரணும்னு அவர்கிட்ட கேட்டேன். எந்த பட்ட படிப்பு எடுத்து நான் படிக்கணும்னு அவர் இடத்துல கேட்டேன். அதுக்கு பிற்பாடு வழிகாட்டுதல் வந்தது. என்னுடைய படிப்புக்கு 100% எந்த பணமும் நான் செலவழிக்கல. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. இது எல்லாத்துலயும் ஆண்டவர் என்னோட இருந்தார். என் இடத்துல இருந்து பறிக்கப்பட்ட ஒன்று ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக கொடுத்தார். அதுதான் என்னுடைய குழந்தை பருவம். ஆண்டவர் மீண்டும் என்னுடைய குழந்தை பருவத்தை எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இல்லாத ஒரு நபரா இனிமேலும் நான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு போலியான நடிப்பா என் முகத்துல ஒரு புன்னகை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளாக இந்த சந்தோஷம் இருக்கு. எது நடந்தாலுமே நிலையாக எனக்குள்ளாக இருக்க சமாதானம் என்கிட்ட இருக்கு. முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்பத்துல இருந்து இப்படி மாறத்துக்கு தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்னையே என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. எப்ப என்னுடைய பழைய போட்டோவை நான் பார்த்தனோ நான் அங்க இருக்கிறது போல எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த நபரை ஆண்டவர் முழுமையா மாத்திட்டா. பரலோகத்துல இருக்கக்கூடிய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தினது. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையிலிருந்து குடிக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருந்துதான் என்னுடைய பொக்கிஷத்தை நான் கண்டுபிடித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையா மாத்துச்சு. நான் எப்படி இருக்கணும் அதை மாத்துச்சு. நான் உறுதியா நம்புறேன், யாரெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து படிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி எனக்கு நடந்துச்சோ அதே மாதிரி. எனவே மக்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த இடத்துல சொல்லப்பட்டாயிற்று. இப்பொழுது தீர்மானம் உங்களுடைய கரத்தில். நீங்க இந்த உபவாசத்தை குறித்து இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்களா? நீங்க எங்களோடு இந்த விசுவாசத்தில் இணையலாம். நீங்கள் குறிப்பாய் நாளைய தினம் இந்த சிறப்பான வேதாகம பாடத்திலே உங்கள் ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழியிலே நாம் தேவனுடைய வழிநடத்துதலை முன்னோக்கி கொண்டு செல்கிறோம். இந்த புதன்கிழமை நாளை எங்களோடு சிறப்பாய் மாலை 7 மணி கூட்டத்தில் இந்த இணைந்தவராய் இருக்கலாம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அதி அற்புதமானதாய் அவர் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமானதாய் ஆசீர்வதிக்க அனுமதி கொடுங்க. நாளை தலைமை சபை மோன்ரோட்டிலோ அல்லது கொருக்குப்பேட்டை ஆலயத்திலோ அண்ணாநகர்லயோ அல்லது பெரம்பூர்லயோ நீங்கள் எங்களுடைய திறனை பாச எனக்கு நெருங்கின ஆலயத்தின் முகவரி தேவை. உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? உதவி எண்களில் எங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மிக நிச்சயம் தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்காய் கிடைப்பதை உறுதி செய்வோம். அவருடைய நாமம் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுத்தப்படும்படியாக தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் இந்த ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய சமாதானம், சந்தோஷம், பலன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நாளை ஆலயத்தை சந்திக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்திலே நாளை இரவு மீண்டுமாய் இதே நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.